உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். திருப்பாடல் 18:35, சங்கீதம் 18:35. சில நேரங்கள்ல ஆண்டவரிடம் நம்ம மன்றாடுவோம். மன்றாடின உடனே நமக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். உடனடியா கிடைக்கணும்னு நினைப்போம். சிலது தாமதமான உடனே நம்ம சோர்ந்துருவோம், என்ன இது நமக்கு உடனடியா கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாமதமா இருந்தாலும் கடவுள் நமக்கு ஏற்ற நேரத்துல கொடுக்கறது ரொம்ப சிறப்பானதா பெஸ்டா இருக்குங்க. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது 19ஆம் நூற்றாண்டுல இந்த புக்கர் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்தார். இவர் ஆப்பிரிக்கா அமெரிக்காவில இருந்த இந்த கருப்பு இனத்தவருக்கு கல்வி மறுக்கப்பட்ட சூழலிலே அவங்களுக்கு 100 மைல் தூரம் நடந்து சென்று எப்படி ஆகிலும் அங்கே படிக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சாராம். அப்போ அவர் என்ன செய்யறாரா, முதல்ல கல்லூரியில போயிட்டு விடுதியில போய் தங்கி அங்கே அந்த சுத்தம் எல்லாம் செய்தாராம். கல்லூரி விடுதிகளை சுத்தம் தூய்மைப்படுத்துகிற அந்த பணியில அவர் இருந்தாராம். அப்ப என்ன செய்யறா, அங்க இருந்து அதை படிச்சுட்டு இருந்தாராம். இவர் படிக்கின்ற இந்த கூர்மையான அறிவை கண்ட அதனுடைய நாட்டினுடைய அதிபர், அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படி என்ன செய்யறாருனாக்கா, இவரை அழைத்து தன்னுடைய ஆலோசகரா இருக்கும்படி அவரை அழைத்து அவரை அமைத்து வச்சுட்டாராம். இவ பாருங்க, ஒரு சின்ன விஷயத்த, ஒரு சின்ன காரியத்தை அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாக்கா அதுல எப்படியும் வெற்றி பெறணும்ன்றதுக்கு 700 வகையில அவர் சிந்திப்பாராம். அப்போ ஒரு சின்ன விஷயத்துல ஜெயிக்கணும்னாக்கா 700 டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவாரா, முயற்சி செய்வாராம். அப்போ எத்தனை முறை, அதாவது 699 முறை தோத்து போயிருப்பார் அப்படின்னு அர்த்தம். 700வது முறை தான் அவர் ஜெயித்திருப்பார். சோர்ந்துடாம இடைவிடாமல் அவர் முயற்சி எடுத்திருக்கிறார், எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம். அதுதாங்க இதே நிலைமை தான் நம்ம திருமறையில நம்ம பார்த்தோம்னா, இந்த கானானிய பெண், அது அல்லது கிரேக்க பகுதியில இருந்த ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி இடைவிடாமல் போராடி கொண்டே இருந்தார். போராடி கொண்டு வாதம் செய்து கொண்டு எப்படி ஆகிலும் தன்னுடைய மகள் அந்த பலவீனத்திலிருந்து சுகவீனத்திலிருந்து நலம் பெற வேண்டும் என்பதை அங்கே அது மட்டுமே அவங்களுடைய கோல், அது மட்டுமே அவங்களுடைய லட்சியமா இருந்தது. இதை அதற்காக அந்த அம்மா எந்த நிலையிலும் அவர் நெருங்கி வந்தாங்க. அவங்க என்ன வார்த்தைகள் வந்தாலும் அந்த நிலையிலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய மனம் இருந்தது. ஏனென்றால் அவங்க லட்சியம் மகள் எப்படியாக சுகம் பெற வேண்டும். ஆகவே நம்ம வாழ்க்கையில கூட பல நேரங்களிலே நமக்கு சோர்வுகள், தோல்விகள் வரலாம். கவலைப்படாதீங்க, இந்த தோல்விகள் நம்ம விழுவதற்கல்ல, நம்ம எழுவதற்கானது. அப்ப எவ்வளவு நம்ம பள்ளத்துல போறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் மேலோங்கி நம்ம வரப்போறோம். அப்படி என்றால் இந்த மேலோங்கி நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அவர் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர், வெற்றியின் வேந்தர். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான தோல்விகளிலிருந்து உங்களுக்கு விடுவித்து வெற்றியாக உங்களை வாழ்வை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கனவுல. ஆமென்.